விடமாட்டா. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னையா விட்ட வர்ற? கரிகாலா, திடீர்னு கால் பண்றா. சொல்லுடி. வருவாள் வர்றா. கரிகாலா, என்ன பண்ற? அருள் வர்றா. என்ன பண்ணிட்டு இருக்க? கொல்ல வரடா. வேண்டாம். டேய் எருமையில என்னை வா வெட்ட வர்ற? உன்னை கூண்டோட அழிக்காம விட மாட்டேன்டா. டேய் கரிகாலா, நில்றா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போகணும். சரிம்மா. பொண்ணாதாண்டே எல்லாமே சரியாகும். வேண்டாம். கரிகாலா, சொன்னா கேளு. யாரும் பாக்குறாங்க, கேளு. வேண்டாம். கரிகாலா, ஏன் இப்படி பண்ற? கொல்ல வர மாட்டேன்டா. எல்லாரும் பாக்குறாங்க, வேண்டாம், விட்டு. வேண்டாம், சொன்னா கேளு. நான் தான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன்ல, வரத விஷயத்தை இதோட விடு, எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டான்னு. அதுக்கப்புறமும் எதுக்கு அந்த ஆளை கொல்ல போன? என்னால என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, அதான். அப்படி என்ன கோவம்? என்ன விட உனக்கு உன் கோவம் பெருசா போச்சுல. இந்த மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம நீ முரட்டுத்தனமா நடந்துக்கிறதாலதான் நீ வீணா போற. நீ உன் கோவத்தை எப்போ விடுறியோ அப்பதான் நீ உருப்படுவ. இன்னைக்கு உன்னால ஒரு உயிரே போயிருக்கும். அந்த ஆள் செத்து போயிருந்தானா இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். நீ தான் தேவையில்லாம வந்து தடுத்துட்ட. எவ்வளவு தைரியம் இருந்தா அருளை கொல்ல அந்த ஆள் அனுப்பியிருப்பான். முட்டாள் மாதிரி பேசாதடா, முட்டாள். அந்த ஆள் தான் முட்டாள் மாதிரி எதையுமே யோசிக்காம அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருனா, பதிலுக்கு அவர் செஞ்ச அதே தப்பை நீயும் செய்வியா? அந்த ஆளை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா? அந்த ஆள் என்ன யாரோ ஒருத்தனா? வரலட்சுமி சித்தியோட புருஷன். அந்த ஆளு செத்து போயிட்டா அந்த குடும்பத்தை யார பாத்துப்பா? வயசுக்கு வந்த புள்ளையோட வரலட்சுமி சித்தி ரோட்ல நிப்பாங்க. அப்படி நடக்கணும்னு தான் நீ ஆசைப்படுறியா? அப்பா இல்லாம நான் வளர்ந்த கஷ்டத்தை எல்லாம் நீ கண்ணால பாத்திருக்கல. சத்யாவுக்கும் அந்த நிலைமை வரணுமா? நல்ல வேலையா நாங்க வந்ததால உன்னை தடுத்த. இல்லனா என்ன ஆயிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ அந்த ஆளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்ப. அதனால உன்னோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். சித்தியோட குடும்பமும் நாசமா போயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? அதெல்லாம் கூட விடு. நீ ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பாத்தியா நீ? அப்புறம் நான் மட்டும் தனியா இருந்தல கஷ்டப்படணும். உனக்கு என்ன பத்தி ஏதாவது அக்கறை இருந்தா நீ அந்த ஆளை கொல்லணும்னு நினைச்சு போயிருப்பியா? அப்போ உனக்கு உன்னை பத்தி யோசிக்கிற அக்கறையும் இல்ல, என்ன பத்தி யோசிக்கிற அக்கறையும் இல்ல, யார பத்தியும் அக்கறை இல்ல. அப்படிதானே? என்ன நந்தினி, ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ நடந்துக்கிறது அப்படிதானே இருக்கு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ப்ளீஸ்.
இனிமேலாவது உன் கோபத்தை நீ கண்ட்ரோல் பண்ணு. ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது நீ மட்டும் இல்ல, உன்னை நம்பி இருக்கிற எல்லாரும் தான். அது இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளை இங்க வரல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ இப்போ செய்யணும். என்னவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. போய் தூங்கு. ஓ எல்லாம் என் நேரம். நம்ம கேக்குறத மட்டும் இவ சொல்ல மாட்டா, ஆனா இவ சொல்றத மட்டும் நம்ம கேட்கணும், செய்யணும். ஏத்தி விட்டுட்டு பாக்குறத பாரு.